குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துக்கலாம், அப்புறம் நிஃப்டி லெவல்ஸை பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பெரிய கேப் அப் 1000 பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சது எல்லாமே கம்ப்ளீட் அவுட். ஏன்னா 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப்ன்றது கரெக்டாக ஆல் டைம் மீல போய் உட்காந்துருது மார்க்கெட்டு. ஸோ நம்மளால் புட்டும் போட முடியாது, லாங்கும் போக முடியாது. ஏன் லாங் போக முடியாதுன்னா, இதுக்கப்புறம் மேலே போகுமான்னு நமக்கு தெரியாது, கீழே விழுமானும் தெரியாது. ஏன்னா ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகலாம். ஸோ இது மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸே சைலண்டாக தான் இருப்பாங்க. நாமளும் கண்டிப்பாக சைலண்டாக தான் இருந்தாலும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இறங்கிடுது மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் அங்கேயே இறங்கிடுது. அதுக்கப்புறம் என்ன ஒரு 14 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் என்ன ஆகுது, இதர் கேப் ஃபில்லிங் ப்ராசஸில் போகிறதா இல்லை அங்கேயே திருப்பி டே பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த 25,700 சப்போர்ட்லேருந்து எடுத்து மேலே போயிடுது மார்க்கெட்டு. ஸோ ஆனால் ரொம்ப தாண்டாமல் திருப்பி 25,800 நம்ம லெவல்ஸ் போட்டிருப்போம். டே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 1 hour சப்போர்ஷன்ஸ் இதுக்குள்ளே தான் நீங்கள் மார்க்கெட் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகிடுது. ஸோ மேலேயும் போல கீழேயும் போல. என்ட்ரின்னு பார்த்தா நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தா என்ட்ரி கிடையாது. சும்மா ஸ்கேல்பிங்க்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக ஷாப் லாஸ் ஆகும். ட்ரை பண்ணவும் கூடாது, ஏன்னா ஒரு லாஜிக் இல்லை எடுக்கல, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆகலை. ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருப்போம், எடுத்து சம்பாதிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால் அது ரைட்டான விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி ட்ரேட் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ட்ரேட் எடுக்கல. கண்டிப்பாக பிகினர்ஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ் கட்டி இந்த பாக்ஸ்லேயே தான் ட்ராவல் ஆகிடுது. இதை நம்ம என்ன சொல்லலாம், இந்த ப்ரைஸை வந்து இன்ஸ்டியூஷனல் அக்செப்ட் பண்ணி அக்யூமுலேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் கீழே உடச்சி வரல, அதே சமயத்தில் மேலேயும் போகல. ஸோ இது வந்து கரெக்டான பிளேஸில் மார்க்கெட் வந்து அக்யூமுலேஷன் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு என்ன ஆக போகிறது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டிக்கு வருவோம், டே வைஸ் போயிடுவோம். ஸோ எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவில் தான் இதுவாச்சு. அதே மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட பாசிட்டிவ் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் டவுன் ஆகிடுது. பேங்க் நிஃப்டி நெட்டாக பார்த்தீங்கன்னா 1400, அதே மாதிரி மிட் கேப் பார்த்தீங்கன்னா நெட்டாக 398, ஸ்மால் கேப் 243, எல்லா இண்டெக்ஸுமே ஏறிடுது உங்களுக்கு. அப்புறம் கோல்டு சில்வர் எப்படின்னு பார்ப்போம். கோல்டு வந்து 8,159 அண்டு சில்வர் வந்து 32,000. நேற்றுக்கு விட்டதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி பிடிச்சிருக்கு. பட் இது ஒரு புல் பேக்குன்னு சொல்லலாம். உடனே மார்க்கெட் மேலே போயிட்டுன்னு சொல்ல முடியாது, திருப்பி வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈவனாக க்ரீனாக இருந்தாலும் செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரேட் வந்து கிட்டத்தட்ட ₹1 1.5 கம்மியாகிடுது, 90.13 வந்துருக்கு. ஸோ இதுதான். அதே மாதிரி இந்தியா விக்ஸும் நல்ல டவுன் ஆகிடுது. ஆக்சுவலாக பட்ஜெட் முடிஞ்சே நம்ம எதிர்பார்த்தோம், எதுக்கு நிதி மேலே போச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் கீழே வந்துடுது. இந்தியா விக்ஸு கிட்டத்தட்ட 7% இன்றைக்கி டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ டேட்டா என்ன சொல்கிறதுன்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி எக்ஸ்பைரினால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. பேரிஷ் கேண்டில் நம்ம சொல்ல முடியாது. கேப் அப்னால ப்ராஃபிட் புக்கிங்கிறதுனால அது பேரிஷ் கேண்டில் காமிக்கிறது. மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு, இன்றைக்கி எக்ஸ்பைரினால நாளைக்கு தான் எல்லாருமே உங்களுக்கு பொசிஷனை பில்டப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஒய்யை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் 25,800 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் 26,000. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,500 ஸ்ட்ராங்காக இருக்குது, 25,700 இருக்குது, ஓரளவு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம், 25,700 ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம எதிரையும் சொல்லியிருக்கோம், உடையக்கூடாதுன்னு. இப்போ நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 25,700 தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ நாளைய ட்ரேட் எப்படி எடுக்கலான்னா, எப்படி பாசிபிலிட்டி இருக்குன்னா, எய்தர் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் கேப் அப் ஆர் கேப் டவுன். ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைச்சா மார்க்கெட் இந்த ரேஞ்சை தாண்டுறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பாக்ஸ் வேணால் அப்படி போட்டுக்கோங்க, இந்த ரேஞ்சில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நாளைக்கு இந்த பாக்ஸை தாண்டுறதா, தாண்டி மேலே போச்சுன்னா ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா வி கேன் கோ ஃபார் ட்ரை. டார்கெட் வந்து நம்ம லெவல்ஸ் கொடுத்துருவோம் பாருங்கள். இந்த 1 hour லெவல்ஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டேன், மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆல் டே வரையும் போகும், நாளைக்கு போகட்டா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். as long as ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா. சப்போஸ் இந்தக்குள்ளேயே பாக்ஸ்குள்ளேயே மார்க்கெட் ஆகிதுன்னா இன்னும் கன்சல்டேஷன் ஸ்டேட் ஆகுது, கன்சல்டேஷன் ஸ்டேஜ் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகுது,
இன்னி லோ அடையுது. ஐ மீன் 25,700 கீழே வந்தாலும் க்ளோஸ். நாளைக்கு க்ளோஸ் 700க்கு கீழே வருது. வந்துட்டு போனால் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கூட வந்துட்டு போயிருக்கு. நாளைக்கு டே க்ளோஸ் வந்து 25,700க்கு கீழே வந்துடுது அப்படின்னா வி ஷுட் ஒரி. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் 25,400 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். 25,300 382 ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ இது மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகாமல் இருக்கணும். க்ளோசிங் பேசிஸில், நாட் இன்ட்ராடேயில். க்ளோசிங் பேசிஸ் வச்சிருச்சுன்னா தெர் மே பி அ மோர் பாசிபிள் ஃபார் டவுன் ட்ரெண்ட். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ 3 பிளான் சொல்லியிருக்கோம். ஒன்று, இங்கேயே இதே இடத்துலையே ஈக்குவல் ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா, ஃப்ளாட் ஓப்பனாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தா ட்ரேட் எடுப்போம். எதர் டிசிசி கேண்டில் ஒரு டிசிசி கேண்டில். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணால் ஏதாவது இந்த பாக்ஸை பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுப்போம். அதேமாதிரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதே மாதிரி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வரும்போது புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதை டார்கெட்டாக வச்சுப்போம். மேலே போகும்போது இதை டார்கெட்டாக வச்சுப்போம். ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பாக்ஸில் இருந்தால் நமக்கு நோ என்ட்ரி. ரொம்ப சிம்பிள். 3 ஆப்ஷன் தான். நடுவில் ஃப்ளாட் ஓப்பனிங்னா என்ட்ரி கிடையாது. பிரேக் அவுட், பிரேக் டவுன் இதுதான் என்ட்ரி. ஸோ இதுதான் நாளைக்கு உண்டான ஸ்டேட்டஸ். மற்றபடி எஃப்ஐ டேட்டா நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம். இன்றைக்கி மார்னிங்கே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நாளைக்கும் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் கரெக்ட் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.